அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வைகாசி பௌர்ணமியானது நாளை தினத்தில் பிறக்க இருக்கிறது. இந்த பௌர்ணமியானது பார்த்திங்கன்னா மிக பயங்கரமான ஒரு பௌர்ணமி அப்படின்னே சொல்லலாம். இந்த பௌர்ணமியில் பார்த்திங்கன்னா கிரக மாற்றங்களானது ஏற்படுகிறது. இந்த கிரக மாற்றங்களானது இந்த ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றங்கள் நிகழப்போகின்றன, அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த கிரக மாற்றங்களானது சாதகமாக இருக்க போகிறதா இல்லை வேறு ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, இந்த பௌர்ணமிக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நிகழ இருக்கின்றன, அவர்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரிஷபராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லியம்மன் தாயை பிடிக்கும் அப்படின்னா செல்லியம்மன் தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. அந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாகவே குறைந்துவிடும். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த ஒரு பௌர்ணமியில் பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய கிரகங்களால் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களுடைய தொழிலில் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் செல்வ வளங்கள் உங்களுக்கு பெருகும். உங்களுடைய செல்வாக்குமானது உயரப்போகிறது. உங்களுடைய பெயரும் புகழும் அந்தஸ்தும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியும் அடைவீர்கள். வழக்கு விஷயங்களில் வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும். அனைவரிடமுமே பார்த்தீங்கன்னா மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்வீர்கள். பெரியோரிடம் நல்லுறவை வளர்த்து கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய வழியில் ஏற்பட்ட கவலைகளும் நீங்கும். மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீண்டு விடுவீர்கள். அசையும் அசையா சொத்துக்களினுடைய சேர்க்கைகளும் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய எண்ணங்களில் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் இப்பொழுது நீங்கும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவுடன் நீங்கள் இருப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேகத்தில் புதிய ஒரு பொலிவுகளும் உண்டாகும். உங்களுடைய நகைச்சுவை உணர்வு அதிகரிக்கும். விலகி சென்றிருந்த உறவினர்கள் மீண்டும் இணைவார்கள். வருமானங்கள் இரட்டிப்பாகும். பழைய கடன்களை வட்டியும் முதலுமாக திருப்பி செலுத்துவீர்கள். குலதெய்வ வழிபாடுகளையும் நீங்கள் இப்பொழுது மேற்கொள்ளலாம். அதேபோல் பூர்வீக சொத்துக்களில் பாக பிரிவினைகளை உண்டாக்கி உங்களுக்கு உரிய பங்கும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைத்துவிடும். அதோடு கொடுத்த வாக்குறுதியை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி புகழடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம். அதேபோல் நண்பர்களுடன் இணக்கமாக நீங்கள் செயல்படுவீர்கள். வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்பவும் உங்களுடைய கைக்கு சேரும். உங்களை பற்றிய தவறான அபிப்பிராயங்களை கொண்ட நண்பர்கள் இப்பொழுது அதனை மறந்து விடுவார்கள். அதே நேரம் சில அனாவசிய செலவுகளையும் இப்பொழுது நீங்கள் செய்ய நேரிடலாம். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அவற்றை பெரியோர்களினுடைய ஆலோசனைகளை கேட்டு தீர்த்து கொள்வீர்கள். அதே போல உங்களுக்கென்ற தனிப்பாணியையும் அமைத்து கொண்டு செயல்படுவீர்கள். திட்டமிட்ட காரியங்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலுமே நஷ்டங்கள் ஏற்படாமல் தப்பித்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் நிம்மதியும் நிலவும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள். செய்தொழிலில் மாற்றங்கள் செய்ய நினைக்கும் பொழுது முன்கூட்டியே கூட்டாளிகளுடன் பார்த்தீங்கன்னா விவாதித்து சுமூகமான நிலைமையை ஏற்படுத்தி கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியங்களும் பார்த்தீங்கன்னா சீராக இருந்தாலும் அவ்வப்போது உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகளுக்கு நீங்கள் ஆளாவீர்கள். எனவே கவனங்கள் தேவை. நண்பர்களிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் நடுநிலையோடு இருந்து தீர்ப்பீர்கள். அதோடு தீயோரினுடைய நட்பையும் தவிர்ப்பது நல்லது. இதனால் தேவையற்ற சூழ்நிலைகளையும் நீங்கள் தவிர்க்கலாம். அதே போல் இந்த காலகட்டங்களில் எவருக்குமே வாக்கு கொடுக்க வேண்டாம். உங்களுடைய பெயரில் பணம் வாங்கி தரவும் வேண்டாம். உத்தியோகஸ்தரர்களுக்கு அலுவலக பணிகள் பார்த்திங்கன்னா அனைத்துமே வெற்றிகரமாக முடியும். எதிர்வரக்கூடிய இடையூறுகளையுமே நீங்கள் சாமர்த்தியத்துடன் பார்த்திங்கன்னா சமாளித்து விடுவீர்கள். உங்களுடைய மேலதிகாரிகள் நட்புடன் பார்த்தீங்கன்னா நடந்து கொள்வாங்க. உங்களுக்கு சிறு தொல்லைகள் கொடுத்து வந்த சக ஊழியர்களுமே இப்பொழுது அடங்கி விடுவார்கள். பண வரவிற்கு எந்த ஒரு குறைகளும் பார்த்தீங்கன்னா இருக்காது.
அதே போல் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களானது கொஞ்சம் சீராக இருந்தாலுமே கூடுதலான அக்கறையோடு வியாபாரங்கள் செய்யவும் சில நேரங்களில் கடும் போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். இதனால் மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளிக்க வேண்டி வரும். எதிலும் விழிப்புடன் இருப்பது நல்லது. அதே போல் நன்கு ஆலோசித்த பிறகே புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யவும் கால்நடைகளால் நன்மைகள் உண்டாகும். புதிய ஒரு குத்தகைகளை நாடி செல்ல வேண்டாம். நெல் விளைச்சல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அரசியல்வாதிகள் தொண்டர்களினுடைய ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை செய்வீர்கள். எதிரிகளிடம் கவனமாக இருக்கவும் கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளவும் சச்சரவுகள் ஏற்படுத்தும் விஷயங்களில் வாயை கொடுத்து நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம். அதே போல் கலைத்துறையினரினுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடியதாக இருக்கும். அனைத்து செயல்களையும் நேர்த்தியுடன் நீங்கள் முடிப்பீர்கள். புதிய நண்பர்களால் பலனடைவீர்கள். புதிய படைப்புகளை உருவாக்குவதில் முனைப்புடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈடுபடுவீர்கள். சக கலைஞர்களும் உங்களுடைய அனுசரித்து நடந்து கொள்வார்கள். பெண்மணிகளுக்கு கணவரிடம் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். உறவினர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வார்கள். புதிய ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனதிற்கினிய செய்திகளையும் நீங்கள் இப்பொழுது கேட்பீர்கள். மாணவ மணிகளுமே கல்வியிலும் உள்ளரங்கு விளையாட்டுகளிலுமே நன்கு தேர்ச்சி பெறுவீர்கள். மேலுமே அதிக மதிப்பெண்களை பெற போதிய பயிற்சிகள் உங்களுக்கு தேவை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள், அதாவது பௌர்ணமியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றத்தினால பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருட்களினுடைய விற்பனையானது மிகவும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உதவிகளை செய்து நீங்கள் பாராட்டையும் பெறலாம். அதே போல் உத்தியோகஸ்தரர்களுக்கு மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷமான செய்திகள் சேரும். படிப்படியான வளர்ச்சியும் நீங்கள் காணலாம். வருமானங்கள் நன்றாக இருக்கும். செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகவே காணப்படும். சக ஊழியர்களால் நன்மையும் அடைவீர்கள். புதிய வாகனத்தை இப்பொழுது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் மேன்மையடைய கூடுதல் கவனத்துடன் உழைப்பது மிகவும் அவசியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது கவனங்கள் தேவை. வாகனங்களை எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் இருக்கா, பெட்ரோல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கணும். அதே போல் வண்டிலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கவனக்குறைவால் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்லாம் எடுக்காமலே போயிடுவீங்க. அந்த ஸ்டாண்ட்லாம் எடுத்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போகணும். அதே போல் வளைவு பகுதியில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவனங்கள் சிதறாமல் அந்த வளைவு பகுதியில் நிதானமாகவும் மெதுவாகவும் செல்ல வேண்டும். பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் பார்த்தீங்கன்னா தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான ஒரு அணுகுமுறையை நீங்கள் கையாளுவது அவசியம். பண வரவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். காரிய தடங்கல்கள் ஏற்படலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலைகளும் பார்த்தீங்கன்னா உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். புதிய நபர்களினுடைய நட்புகளும் கிடைக்கும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான விஷயங்களானது உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். நயமாக பேசுவதன் மூலமாக வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையானது அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை நீங்கள் கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது. அதேபோல் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது இப்பொழுது நீங்கி காணப்படும். அந்த ஒரு பிரச்சனைகள் மீண்டும் தொடரக்கூடாது அப்படின்னா உங்களுடைய கோபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த வேண்டும். வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே வாங்கி மகிழ்வீர்கள். அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே உறவுகளும் பார்த்தீங்கன்னா பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய நீங்கள் தேவையானவற்றை செய்வீர்கள். மனதில் ஏதாவது கவலைகள் இருந்து வரும். அதே போல் இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் குறையும். ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்வதன் மூலமாக மன நிம்மதிகள் உங்களுக்கு ஏற்படும். உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மனதுக்கு சந்தோஷமான காரியங்களும் நடக்கும். மேலும் பரிகாரமாக மல்லிகை பூவை கட்டி அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு அர்ப்பணிப்பது, அர்ச்சனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 2, 6, 9. அதே போல் அதிர்ஷ்ட ஹோரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், குரு.
அதேபோல் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு வடக்கு. குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.